எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். 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 All the best. All the best. All the best. Oh, all the best. Akka, akka, akka. All the best. All the best. Anna, 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 Anna. All the best. All the best. Last minute tips பார்க்கலாம். அப்படியே Hi. All the best. All the best. So last minute tips பார்க்கலாம். So நான் எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்குமே ஒரு all the best. பொங்கல் அன்னைக்கு நமக்கு பொங்க வைக்க போறாங்க. பட் இருந்தாலும் இந்த எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஒரு நல்லபடியா ஒரு பொங்கலை சாப்பிட விடுறாங்களா, காலையிலேயே சென்டருக்கு போய் கிளம்பி பொங்கல் அன்னைக்கு நமக்கு பொங்க வைக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம SBI JA மெயின்ஸ் எழுதாகணும். ஒரே ஒரு எக்ஸாம் தான் நம்ம லைஃபை டிசைட் பண்ண போது. கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்கூலா மட்டும் இருக்க. ஸோ நாளைக்கு 2 ஸ்லாட் இருக்கு. மார்னிங் ஸ்லாட் இருக்கு, ஆஃப்டர்நூன் ஸ்லாட் இருக்கு. இந்த ஸ்லாட் போறவங்க தெரியாம கூட மூஞ்சில முடிச்சிடாதீங்க. வெளியே வந்தானே ப்ரோ நண்பா கொஸ்டின் டஃப் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பாதி படிச்சிருப்போம். நம்ம படிச்சது எல்லாமே மறந்துடும். ஸோ தயவு செய்து நீங்களும் பாத்துறாங்க உங்க 2 பேருக்கு நாளைக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருங்க. ஏன்னா பிலிம்ஸ்னா கூட நம்ம ரிவ்யூ கேட்டுட்டு வந்து போய் எழுதிடலாம், ஜாலியா எழுதிடலாம். பட் இது மெயின்ஸ் கொஸ்டின் எந்த ரேஞ்சில் இருக்கு, எவ்வளவு கொடூரமா இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால மேக்ஸிமம் 2 ஸ்லாட் இருக்கிறதுனால தெரியாம கூட யூடியூப் சேனல் பக்கம் போயிடாதீங்க. நம்மளே கூட ரிவ்யூ சொல்லுவோம். பட் அதை பார்த்துடாதீங்க. ஃப்ரெஷ் மைண்டா கூல் மைண்டா போங்க. கொஸ்டின் டஃபா இருக்குமா, இப்பயே எவ்வளவு ஈஸியா இருக்குமா, எவ்வளவு எடுத்தா நான் சேஃப், ஏன்னா இப்பயே 100 போட்டா சேஃபா, 110 போட்டா சேஃபா, எவ்வளவு எக்ஸ்பர்ட் ஆஃப் இருக்கும், இந்த மாதிரி தயவு செய்து எதையுமே திங்க் பண்ணாதீங்க. எக்ஸ்பர்ட் ஆஃப்லாம் மறந்துருங்க. அந்த கொஸ்டினுக்கு நாளைக்கு கேட்க போற கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு பெஸ்டா கொடுக்குறோம் அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு டஃப்னா எல்லாத்துக்குமே டஃப். நம்ம இவ்வளவு படிச்சிருப்போம், அதே மீறி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடூரமா இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே டஃப் தான். கரெக்டா? ஸோ நானும் உங்களை வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி கான்ஸும் வந்து சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஈஸியா இருக்கலாம், சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின், அதாவது அந்த பேட்டர்னுக்கு வந்து எவ்வளவு பெஸ்டா கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வாங்க. ஸோ மார்னிங் ஸ்லாட், ஆஃப்டர்நூன் ஸ்லாட் 2 இருக்கிறதுனால இந்த ஸ்லாட்ல ஈஸியா இருக்குமா, இந்த ஸ்லாட்ல ஈஸியா இருக்குமா, எதையுமே திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது வருதோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க இந்த ஸ்லாட்டை விட்டு அடுத்த ஸ்லாட்டுக்கு எப்படி இருக்கும், அவன் அப்படி எழுதுவானே, அவனுக்கு ஈஸியா இருந்துருமே. எதையுமே திங்க் பண்ணாதீங்க. உங்க ஸ்லாட்ல என்ன கொஸ்டினோ திருப்பி சொல்றேன், அக்யூரஸியா பெஸ்டா கொடுத்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொன்று வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையவே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் RRBல வந்து கிளப் மெயின்ஸ்ல வந்து செக்ஷனல் கட் ஆஃப்ல போயிடுச்சு, இங்கிலீஷ்ல போயிடுச்சு, கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய இருந்தீங்க. பட் இங்க வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வரலாம். ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்ட்ஸ், ரீசனிங் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பட் தெரிஞ்சிருக்கணும். 35 மினிட்ஸ் இருக்கு. ஸோ குவான்ட்ஸ் 50, இது செக்ஷனல் டைமிங் இருக்கு, ஓகேவா? பட் செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ குவான்ட்ஸ் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ், reasoning 50 questions 60 marks, general awareness 50 questions 50 marks, then 110 questions 200 marks இருக்கு. இங்கிலீஷ் இருக்கு, கான்ஸ் இருக்கு, ரீசனிங் இருக்கு, ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு. எப்படி பண்றோம்? ஸோ அதான் மேட்ரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சென்டருக்கு வந்து நீங்க முன்னாடியே போயிருங்க. தயவு செய்து வந்து எந்த ஊர் என்ன பிளேஸ் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மதுரையில் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரதமோதன் காலேஜ் நடக்குது, செந்தாமரை காலேஜ் நடக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட எனக்கு கேளுங்க. இன்ஸ்டாகிராம் கணேஷ்குமார் ரூட் எதுவும் தெரியல அப்படின்னா கேளுங்க. இது ஹெல்ப் இருந்தாலும் கூட கேளுங்க. மதுரையில் வேற PTR காலேஜ் இருக்கா அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முன்னாடியே போயிருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வேற பிளேஸ்ல இருந்து வருவீங்க, காலேஜ் தெரியாம இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இப்பயே கேட்டாங்க, சார் நைட்டு நான் 5 மணிக்கு கிளம்பி வரலாமா, அதாவது காலையில 5 மணிக்கு இல்லைன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு நான் அந்த ஊர்ல இருந்து இங்க வரலாமா, காரைக்குடியில இருந்து வரலாமா, அப்படிலாம் வராதிங்க. மேக்சிமம் ரிலேஷன் வீட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா
ரூம் எடுத்து கூட ஸ்டே பண்ணிடுங்க. ஒரு 1000 ரூபா போறான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நீ 4 மணிக்கு எந்திரிச்சு வரீங்க, நிறைய பேர் தப்பு பண்றீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு வரீங்க அப்படின்னா சும்மா இல்லை, அதுவே டயர்டா இருக்கும். போய் உட்காந்துட்டு நமக்கு சும்மாவே நம்ம ப்ரிலிம்ஸ்னாலே ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுவாங்க. மெயின்ஸ்னா விடவே மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு 4 மணி நேரம் ஆகிடுவாங்க. 9 மணிக்கு வந்தால் 2 மணிக்கு தான் வெளியே வருவாங்க. ஸோ அதனால அந்த என்ன சொல்ல டயர்டாகாம பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக போய் எழுதுங்க. அது ஏன்னா ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ரொம்ப பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உள்ள வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து இப்படி பண்ண வேண்டும், ரீசனிங்ல அப்படி பண்ண வேண்டும், குவான்ஸை இப்படி எடுக்க வேண்டும், எதுவுமே சொல்ல போறது இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்ல பார்த்துருப்போம். இவ்வளவுதான் நீங்க மார்க் டெஸ்ட் போட்டு ரெடி ஆயிருப்பீங்க. ஸோ இஷ்டத்துக்கு வந்து நீங்க கூலா பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், இவ்வளோ நீங்க மார்க் டெஸ்ட்லேயே நீங்க ரெடி ஆயிருப்பீங்க. ஸோ அதனால ஜஸ்ட் வந்து நீங்க எப்படி இதை ரெடி பண்ணணும், ஸோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோ. சரி பண்ணிட்டு வாங்க. இப்போ உட்காந்து நான் மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன், சாயங்காலம் ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. 2 கேட்டகரி மக்கள் இருக்காங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டேன், ஒரு மூவி கூட போயிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக போய் எக்ஸாம் எழுது. இன்னொரு கேட்டகரி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டர் வாசல்ல வரைக்கும் வாட்ச்மேன் தம்பி வாங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி செகண்ட் கேட்டகரி மாதிரி இருக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி மாதிரி நீங்க மதியம் அதிகபட்சம் மதியத்தோட முடிச்சுட்டு வீட்டில் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு முடிஞ்சா ஏதாச்சும் ஏதாவது சண்டை போட்டு இருக்காங்க வாரிசா துணிவா ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போயிட்டு ஒரு மைண்டை கூலாக வச்சுக்கோங்க. நான் சொல்றது உள்ளூர்ல எக்ஸாம் எழுத போறேன், நீங்க பாட்டுக்கு படத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூக்கிடாதீங்க. அடுத்த நாள் சென்டருக்கு போகணும். உள்ளூர்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அந்த டே வந்து ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதாவது சென்டருக்கு வேற ஊர் அப்படின்னா முன்னாடியே நைட்டு கிளம்பி போயிருங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக படத்துக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது, பட் உங்க மைண்டை கூலாக வச்சுக்கோங்க. எதுவும் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குமோ, எது பண்ணால் ஹாப்பியாக இருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஏன்னா மைண்ட் செட் தான் முக்கியம், சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நல்லா பண்ணுவோம், பட் அந்த இடத்துல போயிட்டு எப்படி யாரு வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளவு கூல்வா மைண்ட் செட் வச்சிருக்காங்க. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிஏ இப்போ படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி படிச்சதே மறந்துடும். நம்ம பிரெயினுக்கு வந்து எப்படி சொல்றது, சப்கான்சியஸா ஆட்டோமேட்டிக் இருக்கும். சிஎஸ்லாம் மண்டையில தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் நீங்க அந்த இடத்துல பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ்ல இருந்து தம்பி எந்திரி அப்படிங்கிறப்ப டக்குன்னு அது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிரும். ஸோ அதனால எனக்கு மறந்துடும் அப்படின்னா எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, கூலாக மட்டும் இருங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா தூங்குங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ வேகமாக ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க நைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நல்லா பண்ணிட்டு வாங்க. ஸோ முடிச்சுட்டு நம்ம சேனலில் வந்து எக்ஸ்பர்ட் கட் ஆஃப்லாம் போடுவோம். அப்புறமேட்டு வந்து பொறுமையாக பாருங்க. அதாவது மார்னிங் ஸ்லாட் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உடனே போட மாட்டோம். ஈவினிங் ஸ்லாட் முடிச்சுட்டு நைட்டு தான் எல்லாத்துக்குமே அனலைஸ் பண்ணிட்டு தான் போடுவோம். அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக கட் ஆஃப் அனலைசிஸ் நீங்கள் நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கம்யூனிட்டி போல்லாம் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட்டில் கரெக்டாக அக்யூரேட்டாக ஓட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் கரெக்டாக அக்யூரேட்டாக ஷேர் பண்ணுங்க. கணிசா திட்டுவார், நான் திட்டவே மாட்டேன். அப்படிலாம் நினச்சி அட்டம்ப்ட்ல கூட சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம கட் ஆஃப்லானே அப்போ நீங்கள் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப சார் அவ்வளோ சொல்லிட்டீங்க இவ்வளோ சொல்லிட்டீங்க நார்த் இந்தியாவில் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா IBPS மெயின்ஸ்ல 69 கட் ஆஃப் அப்படின்னு அடிச்சு சொன்னோம். 69.5 OBC இருந்துச்சு. ஸோ இவ்வளோ மேக்ஸிமம் 99.9% நம்ம சேனலில் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம SBI எல்லா டைம் வருமானு தெரியாது, பட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் IBPS எக்ஸாம்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் 69, பட் ஆல்மோஸ்ட் சேம். இதனால ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி டெலிகிராம் எல்லா இடத்துலையும் அட்டம் ஷேர் பண்ணுங்க. பட் இப்போ எக்ஸாம் பிஃபோர் எக்ஸாம் எதையுமே திங்க் பண்ணாதீங்க, கூலாக போங்க. எக்ஸ்பர்ட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கொடுக்கணும், எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் மக்களே, நல்லா பண்ணிட்டு வாங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, பை பாய்.